ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன்,
எங்களை தாங்கி இந்த 11 மாதங்கள் அருமையாக வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வந்த போதும் ஆண்டவரே அதையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் வெற்றியோடு முன் செல்ல நீங்க கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. எந்த இடத்திலையும் நாங்கள் ஒரே இடத்துல நிற்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் மறுபடியும் ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்தில் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆராதனை ஆண்டவரே நீங்கள் அங்கீகரிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரே துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. எந்த தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே எல்லாம் உடைத்து போட்டு ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்தில் வெற்றியோடு உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நீங்கள் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இந்த முழு கூட்டத்தின் முழு பொறுப்பாண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. நன்றி நன்றி ராஜா. நாம் தேவன் ஒரு புது நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். 24 நாட்கள் தேவன் அற்புதமாக இந்த நவம்பர் மாதத்தில் அவர் அருமையாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ಕನ್ನಡ ಪಾಡலை ನೂತನ ದಿನದೊಳಗೆ ನನ್ನನ್ನು ನಡೆಸು, ನೂತನ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸು, ಹೊಸ ಕೃಪೆಯ ನೀಡು ದೇವ, ಹೊಸ ಬಲವ ನೀಡು ದೇವ. ನೂತನ ದಿನದೊಳಗೆ ನನ್ನ ನಡೆಸು, ನೂತನ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸು, ನೂತನ ದಿನದೊಳಗೆ ನನ್ನ ನಡೆಸು, ನೂತನ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸು, ಹೊಸ ಕೃಪೆಯ ನೀಡು ದೇವಾ, ಕರಗಳಿ ತಟ್ಟಿ, ಹೊಸ ಬಲವ ನೀಡು ದೇವಾ, ಹೊಸ ಕೃಪೆಯ ನೀಡು ದೇವಾ, ಹೊಸ ಬಲವ ನೀಡು ದೇವಾ, ನೂತನ ದಿನದೊಳಗೆ ನನ್ನ ನಡೆಸು, ನೂತನ ಕೃಪೆಯಿಂದ ನನ್ನ ತುಂಬಿಸು, ನೂತನ ದಿನದೊಳಗೆ ನನ್ನ ನಡೆಸು, ನೂತನ ಕೃಪೆಯಿಂದ
ஹalleluya ஹalleluya. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வன் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்ச்சி அவர் ஒருவர் தான் பாத்திரர். ஆராதனையும் யாருக்கு? அவருக்கு தான். ஹalleluya ஹalleluya. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நான் சொன்ன காரியங்களை எப்பொழுதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மியூசிக்கு விட உங்கள் கரங்க சத்தம்தான் என்னவா இருக்கணுமா? ஜாஸ்தியா இருக்கணும், இல்லைங்களா? தேவன் நாம் கரங்களை தட்டி நாம பாட இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் திறகுகளின் நிழலில் என்னை மகிழ செய்தீர். உந்தன் திறகுகளின் நிழலில் என்னை மகிழ செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தன்னுடைய ஆராதனை உமக்கே. ஆமாண்டவரே, ஆராதனை ஆராதனை உமக்கொருவருக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஹalleluya. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மறுபடியும் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
கரங்களை தட்டி தேவனை நாம் ஸ்தோத்திரம் செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எதிர்த்து நின்று சில நிமிஷங்கள் நாம் தேவனை நோக்கி ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறேன் துதிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவருடைய நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. பெருங்காற்று அடங்கி போகும், எங்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க
மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா யாவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தில் குறைவில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமும் நீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் துன்னமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறையான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில்
ஹalleluya ஸ்தோத்திர கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துர்கமானீரே என் நண்பனானீரே என் தஞ்சமானீரே என் கோட்டையானீரே என் துர்கமானீரே என் நண்பனானீரே உங்க பிரசன்னத்தில் முறையில்லாமல் வாழ்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன் ரீவா சரவதிரஹோ ரீகமலகரதியால் ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகதும் உம்முடைய பிரசன்னம் தான் உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் வழி நடத்தினீரே 11 மாதங்கள் எங்களை அருமையாக வழி நடத்தினீரே ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி ராஜா துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஹalleluya என் நன்றி இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நன்றி 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவே நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி ராஜா துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 நன்றி ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி நன்றி நன்றவரே நன்றி இயேசுவே ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ನನ್ನ ವರಿಸಲು ಕೃಪೆಯ ಕರುಣೆಯ ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ಅನುದಿನ ನನ್ನ ವರಿಸಲು ಕೃಪೆಯ ಕರುಣೆಯ ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ ಒಳ್ಳೆಯ ವಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ ಒಳ್ಳೆಯ ವಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಿರುವೆ ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲ ಕರங்களை உயர்த்தி நாம சொல்லலாமா ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்திட இருவையும் இரக்கமும் அன்பும் கண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்திட இருவையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே கரங்களை உயர்த்தி நல்ல வினேஸ்வரா நல்ல வினேஸ்வரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல வினேஸ்வரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மறுபடி சொல்லலாமா ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட இருபயம் இரக்கமும் அன்பும் கொண்டீரே நல்ல வினேசராய் நல்ல வினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே நல்ல
வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நல்ல எபினேசரே, நல்ல உங்களை அருமையாக 16 மாதங்கள் நடத்தி வந்ததே. ஆமாண்டவரே, எனக்கு நன்றி சொல்ல எந்த வார்த்தையும் இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீர். இந்த கடைசி வாரம், இந்த மாதத்தின் கடைசி வாரம் வரைக்கும் ஆமாண்டவரே, ஒಳ್ಳೆ எபினேசராகி ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ, ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ, ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, ஒரு வார்த்தை எங்களில் நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம், என்ன சொல்லி நாங்கள் பாடுவோம் ஆண்டவரே? உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் வெறும் ஆராதிக்க தான் முடியும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்ததான் முடியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. நன்றி, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி, நன்றி இயேசுவே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமது சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமது சுகமுண்டே. சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாம் சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. மறுபடியும் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக சந்திரா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிற ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த கடைசி அப்பா நவம்பர் மாதத்தில் 24ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமையில சபத் நாளில எங்களை எல்லாரையும் கூட்டி வந்த கிருபை ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றி அப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் என் தேவனின் கிருபையா இருக்குதான் அப்பா. இந்த நாளே அப்பா, எங்க ஆராதனையும் 10,000 சிறந்த தேவனாய் நீர் இருக்கிறபடியால் எங்களை துதிக்க ஆராதிக்க அப்பா, அப்பா உம்மை மகிமைப்படுத்த எங்களை கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, சபையை ஆசீர்வதிங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா, அப்பா ஒவ்வொருத்தரையும் கரத்தில் ஒப்படைக்கிறேன். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்களுடைய தயவு, கருணை, கிருபையால ஒவ்வொருத்தருமே அசைவாடி நீரே. கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உங்க மகிமைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்க கிருபை இல்லாமல்
நாங்கள் நிற்க முடியாது கிருபையினால் தான் ஆண்டவரே. அப்பா தடைப்பட்டவங்களுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. சபையில எல்லாரும் ஜெபிக்க, துதிக்க, ஆராதிக்க, உம்மை உயர்த்த, உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்த பலவீனம் இருந்தாலும், எந்த கண்ணீர் கவலைகள் இருந்தாலும், என் தேவன் நீர் கூட இருக்கிறபடியால் அப்பா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. அப்பா ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாள் அப்பா கொண்டு வந்துக்காக ஸ்தோத்திரம். மகனை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. உங்களுடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், உங்கள் வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரை நீர் அப்பா இருந்து எங்களை ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு பலப்படுத்துகிறாங்க அப்பா. ஹார்ட்டில் எங்களுக்கு அப்படியே தங்கணும் ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க அப்பா ஸ்தோத்திரம். பேச எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய அற்புத காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன் நீர் ஆண்டவர். நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா, நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி அப்பா. நீர் இல்லைன்னா நாங்கள் வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை எங்களை கொடுத்து விட்டீரப்பா. எங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் நீர் அல்லவா. நானே தேவன் என்று சொல்லிட்டீங்க, வேற தேவன் இல்லை. நானே கர்த்தர் என்று சொல்லிட்டீங்க. நானே ஆலயமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தை எப்போது பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தர், நீரும் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எல்லா நடக்கையிலும், வார்த்தையிலும், வசனத்திலும், எங்கள் குடும்பத்திலும் எப்படி அப்பா உம்முடைய சமாதானம், உம்முடைய அன்பு எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் அப்பா அந்த அன்பை வாழ ஆசீர்வதிங்கப்பா. அந்த அன்பு தான் இயேசு ஆண்டவரே. அந்த அன்பு இல்லைன்னா இயேசுவை காண முடியாத ஆண்டவரே. ஒரு அன்பு இல்லாதவன் தேவன் ராஜ்யம் காண முடியாத ஆண்டவரே. அப்பா உன் அன்பு பெரியது ஆண்டவரே. அது விலை கொடுத்து வாங்க முடியாத ஆண்டவரே. அது உள்ளத்திலிருந்து வரணும். சொல்லி முடியாதது இல்லை, சொல்லி வாங்கிறது இல்லை அந்த அன்பு ஆண்டவரே. அப்பா இந்த சபையில் அன்பு பொழையட்டும் அப்பா. ஒவ்வொருத்தரும் உள்ளத்தில் அன்பு பெருக வேணும் அப்பா. இந்த அன்பினாலே இந்த சபை நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆத்மாக்கள் வர வேண்டும் அப்பா. எங்க ஆராதனை கேட்டு வரணும். என்னமோ மேல நடக்குது, எங்க அது என்ன நடக்குதுன்ட்டு நாங்க பார்க்கலாம்னு ஓடி வரணும் ராஜா. அந்த ஆத்மாக்களை நீர் கொண்டு வர போதுக்காக இதோ சீக்கிரமாய் வரப்போகிறவரே சோத்திரம் அப்பா. நீங்கள் ஆத்மா இருக்கிறீங்களா கேட்டுக்கொண்டிருக்கீங்க. எங்களை ஆயத்தப்படுத்துங்க. என் நேரம் வருவாங்கட்டு கேட்கறதுக்கு முடியாத ஆண்டவரே. அப்பா நடுஜாமத்தில் வரலாம், பகலில் வரலாம், எப்போதாவது வரல. நீ ஆயத்தமா இருக்கியா? எப்போதும் என் ராஜ்யத்துக்கு என் பிள்ளை உனக்காக ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். என் ராஜ்யத்தில் அந்த போய் உங்களை சேர்க்க போகிறேன் அப்பா. நாங்கள் மட்டும் இல்லை, இந்த ஜனங்க முதல்ல கொண்டு எல்லாரும் வரணும் சுவாமி. எங்கள் கூட பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்தம் பந்தம் சிநேகிதர்கள், அது யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்திருக்கிறீர் சுவாமி. அப்பா அதுக்காக நன்றி ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து ஜெயத்தையும் கொடுத்தவரே ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொல்லி ஆத்மாக்களை கொண்டு வரலாண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த சபை நிரப்ப போதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை வேற இடத்தை நீர் மாற்ற போதுக்காக ஸ்தோத்திரம். அது எந்த வேலையோ என்ன தினமோ கிடையாது. ஏற்ற வேலையில் ஏற்ற நேரத்தில் நீ செய்ய அற்புதங்கள் அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். நீ அறியாததும் எட்டாததும் நான் பெரிய காரியங்கள் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தைக்காக சோத்திரப்பா. அந்த விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்டீர், பதில் கொடுத்து விட்டீர். அதுக்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, அப்புறம் இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாம் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் ஜெசந்தா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு 7:30 மணிக்கு நீங்கள் அந்த இடத்துல வந்தீங்கன்னா நாம் எல்லாம் சேர்ந்து கூடி தேவனை நாம் ஆராதிக்கலாம். செவ்வாய்க்கிழமை உபவாச ப்ரேயர் மீட்டிங், டியூஸ்டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் 12 to 2, 12லேருந்து 2 மணி வரைக்கும். நீங்கள் 12 மணிக்கு வாங்க, 2 மணிக்கெல்லாம் நாம் 2 மணி அளவில் நாம் முடிச்சிருவோம். அதே போல் வெள்ளிக்கிழமையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். தேவன்
அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரும் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார் தேவன்தான். இந்த 2 ஃபாஸ்டிங் ப்ரேயர்லேயும் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் தேவன் செய்து கொண்டு வருகிறார். தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறது பார்த்தால் அதை நாம் யோசிக்கிறதுக்கு விட மேலாக தான் ಆಂಡವರ್ செய்கிறார். ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿನೇ ದೇವರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಮಾಡ್ತಾರಲ್ವಾ? అర్థమాచా? తెలుగులో சொல்லுங்க பார்க்கலாம். ఇంకా గట్టియాగి. அல்லேலூயா. நாம் நினைக்கிறது கூட அதிகமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர் செய்கிறார். ಇನ್ನು ತೀಟೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರಾ? ಮಾಡಲ್ವಾ? ಸರಿ, ಮಾಡಬೇಕಂತಲ್ವಾ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದು? சரி, அதே சனிக்கிழமை உங்களுக்கு இது காத்திருப்பு ஜெபம் இருக்கும் 7 மணிக்கு. பின்பு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறபடினாலே உங்களுக்கு காலை ஆராதனை இருக்காது. 1ஆம் தேதி காலை ஆராதனை இருக்காது. நேராக நாம் ஆலயத்துக்கே 8 மணிக்கு 9 மணிக்கெல்லாம் நாம் வந்துடுவோம். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை இருக்கும். ஆயத்தோடு நீங்கள் வாங்க. சனிக்கிழமையும் வாங்க, வந்து விசேஷமாக தேவனுடைய பந்தியில் நாம் பங்கு பெறுகிற ஜனங்கள் ஆயத்தத்தோடு நம்ம என்ன பண்ணலாம், நாம் பங்கு பெறலாம் இல்லையா? அங்கே கேட்குதுங்களா? லாஸ்ட் பெஞ்ச் தூங்குற மாதிரி இருக்குது இல்லையா? சரி, கேட்குதா? சரி, அப்போது நான் அடுத்த மாதம் நமக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அதனால் பிள்ளைகளெல்லாம் இந்த ವಾರದಲ್ಲಿருந்து உங்களுக்கு ಪ್ರಾಕ್ಟೀಸ್ இருக்கும். ಬರೋ ತಿಂಗಳು ನಮಗೆ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಇರೋದ್ರಿಂದ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಇರುತ್ತೆ. ನಾವು ಡೇಟು ಟೈಮು ಎಲ್ಲಿ ಅಂತ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬಂದುಬಿಡಿ. ಮಿಸ್ ಮಾಡದೆ ಏನು ಮಾಡಬೇಕು, ಬರಬೇಕು. ಅರ್ಥ ಆಯಿತಾ? ಅದರಿಂದ நீங்கள்லாம் வாங்க. நீங்கள் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் ஸ்கிட்டில் இல்லை டான்ஸில் நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், பேர் சொல்லலாம். வந்து பேர் சொல்லலாம், நாங்கள் கூட டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு. அதுக்கு தான் நாங்கள் ப்ரோக்ராம் வெளியில் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஆலயத்தில் டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு தான். ஆமாம், ப்ரோக்ராம் வந்து ஆலயத்தில் இல்லை, வெளியில் இருக்கும். மற்ற ஜனங்களுக்கு என்னது, மற்ற ஜனங்களுக்கு ஆமாம் பவுல் சொல்லுகிற அப்படி நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது செய்து 2 ஆத்மாவை நான் என்ன பண்ணணும், அது மாதிரி ஏதாச்சும் டான்ஸ் ஆச்சும் ஆடி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஆடலாம். ஆனால் ஆலயத்தில் ஆடக்கூடாது. அதுக்கு தான் உங்களை வெளியில் ஆட வச்சுக்கிறோம். வெளியில் நீங்கள் ஆடி ஆத்மாக்களை கொண்டுட்டு வாங்க. இங்கே நம்ம பரிசுத்தமாய் தேவனை நம்ம ஆராதிக்கலாம். அல்லேலூயா. அடுத்த வாரம் காலையிலையும் மாலையிலையும் ஆராதனை இருக்கும். 9 மணிக்கும் சாயந்தரம் 7 மணிக்கு ஆராதனை இருக்கும். இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். விசேஷமாக கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், யூ ப்ளீஸ் ப்ரே ஃபார் தட் ஸோ தட் பீப்புள் ஹாவ் டு கம். தேவன் ஆத்மாக்களை அதன் மூலியமாக சந்திக்கணும். நம்முடைய சந்தோஷத்துக்காகவோ பிள்ளைகள் சந்தோஷத்துக்காகவோ நாம் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்தாதபடிக்கு அதன் மூலியமாக 4 பேர் என்ன பண்ணணும், தேவனை கண்டுகொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படலாம். தேவன் அந்த காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? இப்பொழுது ஒரு தெலுங்கு பாடலை பாடும்போது நாம் தேவனுக்கு மகிமையாய் காணிக்கையும் தசமபாகத்தையும் செலுத்துவோம். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த பாட்டு பாடலான்னு. பழைய பாடல் நான் மறந்தே வந்துட்டேன். ஏதி அடிக்கினா ஜரிகேதி நீச்சித்தமே. சரி, பாடுங்க. அது வந்து மெசேஜும் அதே தான். அதுக்கு தான் ஜரிகேதி நீச்சித்தமே தான். அந்த பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமை காணிக்கையும் தசமபாகத்தையும் நாம் செலுத்துவோம். என்னை தலச்சனா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இந்த இடத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற சஞ்சலங்கள், வருத்தங்கள், அதெல்லாம் தேவனுடைய வாக்கிய வீட்டை நினைக்கும் போது அதெல்லாம் என்னது, ரொம்ப லேசான காரியம் இல்லைங்களா? ஏனென்றால் நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறது, ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರೋದು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ? ಯಾಕೋಸ್ಕರ? ದೇವರ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರನಾ? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எதற்காக நாம் வந்திருக்கிறோம்? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால், என்னுள்ளம் நன்றியால் விதையிடுதே, என்னின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் விதையிடுதே, என்னின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்த கரங்களை தட்டி, மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். மறுபடி சொல்லலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், ஆஹா எக்காலம் என்று உலகிடுவோம், ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுவோம், ஆஹா எக்காலம் என்று உலகிடுவோம், ஏழையின் நாவல் என்று தீர்ந்திடுவோம், அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, ஆவலாய் ஏங்கிடுதே எனதுள்ளமே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். சொல்லலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த கஷ்டங்கள் எல்லாம் தேவன் அவருடைய வருகையில் என்னது, நாமும் சேர்ந்திருக்கும்படியாக தான். அதுதான்
வாக்கியம். அதை நினைக்கும் போது இதெல்லாம் ரொம்ப லேசான காரியம் தான். கண்களை மூடுவோம், செபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த அருமையான இந்த காலை வேளையில் ஆராதிக்கும் துதிக்கே இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நீர் கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தில் மறுபடியும் உமக்கு நாங்கள் காணிக்கையாய் செலுத்தும்படியாக நீங்கள் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆமாண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் குறைவில்லாதபடிக்கு பரிபூர்ணமாய் அந்த ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் எப்பொழுது எங்களோடு தங்கட்டும். அதே போல உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய காதுகளையும் இருதயத்தையும் ஆண்டவரை திறந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அதற்குள் பகிர்ந்து ஆண்டவரே அது சென்று அது கிரியை செய்ய கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நீ மீதியான நேரத்தை ஆண்டவரை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் அநேக நேரம் நாம் ஜெபம் செய்கிறோம். சில நேரம் தேவன் பதில் கொடுத்தது கூட நமக்கு அவர் பதில் கொடுத்துட்டார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. ஏனென்றால் நாம் ஏதோ கேட்டிருப்போம், ஆண்டவர் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் பதில் கொடுத்திருப்பார், இல்லை செஞ்சிருப்பார். ಅನೇಕ ಸಲ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ನನಗೆ ಇದನ್ನ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಕೇಳಿರ್ತೀವಿ. ದೇವರು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ, ಯು ವುಡ್ ಹ್ಯಾವ್ ಆನ್ಸರ್ಡ್. ஆனால் ದೇವರು ನಮಗೆ ಉತ್ತರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಾವೇನು ಮಾಡೋದು, ನಮಗೆ ಅದು ಅರ್ಥನೂ ಆಗಿರಲ್ಲ. ಅರ್ಥನೂ ಯಾಕಂದರೆ ಒಂದೊಂದು ಸಲ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ, ನಾನು ರೆಡ್ ಕಲರ್ ಕೇಳಿದ್ದೀನಿ ದೇವ್ರ ಹತ್ರ. ಏನೋ ಒಂದು ವಸ್ತು ರೆಡ್ ಕಲರ್ ನಾವು ಕೇಳಿರ್ತೀವಿ, ಆದರೆ ದೇವರು ರೆಡ್ ಕಲರ್ ನಿನಗೆ ಸರಿಯಾಗಲ್ಲ, ನಾನು ನಿನಗೆ ನೀಲಿ ಕಲರ್ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನೀಲಿ ಕಲರ್ ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಳ್ಳಿ. ಅದನ್ನು ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ನಾವು ಇನ್ನೂ ಏನು ಮಾಡಿರಲ್ಲ, ದೇವ್ರು ಇದನ್ನು ಕೊಟ್ಟರು ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೇನು ಆಗಿರಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಯಾವ್ದ್ರ ಮೇಲಿದೆ, ಕೆಂಪು கலர், ரெட்டு ரெட்டு ரெட்டு. தேவன் நாம் சிவப்பு கலரை கேட்டிருப்போம், அதனால நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எதில் இருக்கும், அந்த சிவப்பு கலரில் தான். தேவன் நமக்கு இல்லை உனக்கு இன்னும் நல்லா இருக்கிறது ப்ளூவோ இல்லை பச்சை தான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்துருந்தா கூட நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ரெட் கலரில் இருக்கிறதுபடினாலே ஆண்டவர் பதில் கொடுத்ததை நாம் என்ன பண்ண முடியல, அதை அனுபவிக்காமல் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் அதையே நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார், ஆனால் ஆண்டவர் பதில் கொடுத்தாரா இல்லையா என்று நமக்கு இன்னும் தெரியாமலே இருக்கும். Many times God would have given us answers, but we would have not known that He has given the answer or He has already answered us, because still we are in that same world. What we have asked, we are looking for that. அப்போ தேவனுடைய ஆன்சர், தேவனுடைய பதில் நமக்கு கொடுத்துட்டார் என்று நாம் எப்பொழுது புரிந்து கொள்கிறோம்னா, எல்லாம் ஆன பின்னால தான் நம்ம புரிந்து கொள்ளுவோம். ஓ, ஆண்டவர் இதை எப்போவோ எனக்கு செஞ்சிட்டாரே, ஆனால் நாம தான் என்ன பண்ணலை, இதை இன்னும் புரியாமல் இருக்கிறோம் இல்லைங்களா. நமக்கு ஏனென்றால் அதுதான் நமக்கு முக்கியமாய் நமக்கு இருக்கிறது. சில நேரம் ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார்னா கூட நமக்கு அதில் சந்தோஷமாகவே இருக்காது. நமக்கு இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், யோசிச்சுட்டு தான் நம்ம இருப்போம். சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கணும், அதை விட்டுட்டா வேற கிடைச்சா நமக்கு என்னவா இல்லை நம்ம. ஆனால் சிலரெல்லாம் பரவாயில்ல, சிலரெல்லாம் இது நடந்தால் கூட இதுதான் பதில் என்று ஏற்றுக்கொள்கிற ஜனங்களும் இருக்கிறார்கள். ஒரு மனுஷனை நாம் பார்க்கலாம், வாசிப்போம் ஆதியாகமம்
29ஆம் அதிகாரம், ಆದಿಕಾಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯ. ಹದಿಮೂರರಿಂದ ಓದಿ. ತನ್ನ ಸಹೋದರಿಯನ್ನು ತನ್ನ ಸೋದರಳಿಯನ್ನು ಬಂದ ವರ್ತಮಾನವನ್ನು ಕೇಳಿದಾಗ ಅವನನ್ನು ಎದುರುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದು ಅಪ್ಪಿಕೊಂಡು ಮುದ್ದಿಟ್ಟು ತನ್ನ ಮನೆಗೆ ಕರೆಕೊಂಡು ಬಂದನು. ಯಾಕೋಬನು ಲಾಬಾನನಿಗೆ ಎಲ್ಲಾ ಸಂಗತಿಗಳನ್ನು ತಿಳಿಸಲು ಲಾಬಾನನು ಅವನಿಗೆ, ನಿಜವಾಗಿ ನೀನು ನನ್ನ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಯಾಗಿದ್ದಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅವನು 1 ತಿಂಗಳವರೆಗೂ ಲಾಬಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. ಆಮೇಲೆ ಲಾಬಾನನು ಅವನನ್ನು, ನೀನು ನನ್ನ ಸಂಬಂಧಿ ಎಂದು ಸುಮ್ಮನೆ ಸೇವಿಸುವುದು ನ್ಯಾಯವೋ? ನಿನ್ನ ಕೆಲಸಕ್ಕಾಗಿ ನಾನು ನಿನಗೆ ಏನು ಕೊಡಲಿ ಎಂದು ಕೇಳಿದನು. ಲಾಬಾನನಿಗೆ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿದ್ದರು. ದೊಡ್ಡವಳ ಹೆಸರು ಲೇಯಾ, ಚಿಕ್ಕವಳ ಹೆಸರು ರಾಹೇಲ್. ಲೇಯಾ ಎಂಬಾಕೆಯ ಕಣ್ಣುಗಳು ಕಾಂತಿಹೀನವಾಗಿದ್ದವು. ರಾಹೇಲಳು ರೂಪವತಿಯೂ ಲಾವಣ್ಯವತಿಯೂ ಆಗಿದ್ದಳು. ಯಾಕೋಬನು ರಾಹೇಲಳನ್ನು ಮೆಚ್ಚಿಕೊಂಡು, ನಿನ್ನ ಕಿರಿಮಗಳಾದ ರಾಹೇಲಳಿಗೋಸ್ಕರ ನಿನ್ನಲ್ಲಿ 7 ವರ್ಷ ಸೇವೆ ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳಲು, ಲಾಬಾನನು ಆಕೆಯನ್ನು ಬೇರೊಬ್ಬನಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಿಂತ ನಿನಗೆ ಕೊಡುವುದೇ ಉಚಿತ, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿರು ಅಂದನು. லாபான் தன் சகோதரின் குமாரனாகிய யாக்கோபுடைய செய்தியை கேட்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். அவன் தன் காரியங்களை எல்லாம் விவரமாய் லாபானுக்கு சொன்னான். அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமும் ஆனவன் என்றான். 1 மாதம் வரைக்கும் யாக்கோப்பு அவனிடத்தில் தங்கினான். பின்பு லாபான் யாக்கோபை நோக்கி, நீ என் மருமகனாய் இருப்பதினால் சும்மா எனக்கு வேலை செய்யலாமா? சம்பளம் எவ்வளவு கேட்கிறாய் சொல் என்றான். லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தி ஆகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். போதும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யாக்கோபு 7 வருஷம் யாருக்காக வேலை செய்யறா? அப்படி ராயலுக்காக அவள் 7 வருஷம் அவன் என்ன பண்றான்? அவன் வேலை செய்கிறான். அவன் 7 வருஷம் அவனுக்கு 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏனென்றால் அவன் ராகேல் மேல அவ்வளோ அன்பு வைத்திருந்தான். அதனால அவனுக்கு 7 வருஷம் பெருசாவே தெரியல. அவன் பார்த்த காரியம் என்னவென்றால், எனக்கு எப்படியாச்சும் ராகேல் வேண்டும், அதற்காக நான் என்ன பண்றேன், 7 வருஷம் எந்த முறுமுறுப்பு இல்லாதபடிக்கு எப்படியாவது நான் வேலை செய்து நான் என்ன பண்ணுவேன், ராகேலை நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டும் என்று அவன் வேலை செய்கிறான். வேலை செய்து அவன் 7 வருஷம் ஆன பின்னால தன்னுடைய மாமனிடத்தில் அவன் கேட்கும்போது, வாசிங்க 25ஆம் வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வரச் செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தி ஆகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்காக வேலைக்காரியாக கொடுத்தான். காலையிலே இதோ அவள் லேயா என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்து? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தப்படியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமார்த்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். மேலும் லாபான் தன் வேலைக்காரியாகிய பில்காலை
தன் குமார்த்தியாகிய ராகேலுக்காக வேலைக்காரியாக கொடுத்தான். யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான். லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். போதும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அவன் 7 வருஷம் அவன் என்ன பண்ணுகிறான், ராகேலுக்காக அவன் வேலை செய்கிறான். ஆனாலும் அவனுக்கு கிடைச்சது யாரு? லேயா. லேயாள் கிடைச்ச உடனே அவன் என்ன பண்ணல, தன்னுடைய மாமனிடத்துல அவன் சண்டை போட்டுட்டு அவன் போகல. கேட்டான், ஏன் இப்படி எனக்கு நீ மோசம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்கையில் அவன் சொல்லுகிறான், இந்த நம்முடைய தேசத்தின் வழக்கத்தின்படி என்னது, பெரிய மூத்தவளை தான் முதல் நான் என்ன பண்ணுவோம், ஆமாம் அதனால தான் நான் உனக்கு கொடுத்தேன். அவன் திரும்ப 7 வருஷம் யாருக்காக வேலை செய்கிறான்? மறுபடியும் 7 வருஷம் அவன் வேலை செய்கிறான். அவன் சொல்லலை, 7 வருஷம் நான் வேலை செஞ்சுட்டேன், அதனால நீ எனக்கு ராயல நீ இப்போவே அப்படின்னு அவன் கேட்கல. சரி பரவாயில்ல, திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இவளுக்காக நானே என்ன பண்ணுறேன், வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். அப்போ சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிப்போம், நாம் சில காரியங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் ராகேலையும் கொடுப்பார், ஆனால் கூடவும் யாரை கொடுத்துருக்கிறார்? இங்கே யாரை கொடுத்துருக்கிறாரு? லேயால கொடுத்துருக்கிறார். இந்த லேயாள் அவன் நம்ம கீழே வாசிக்கும் போது அவன் லேயாவையும் நேசித்தான். ஆனா அதுக்கு விட அதிகமாக யாரை நேசித்தானா? ராகேலை நேசித்தான். ஏனென்றால் இதை தான் அவன் கேட்டு அவன் என்ன பண்ணான், படைத்தான். லேயாவை அவன் ஒருபோதும் அவன் கேட்கவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுத்ததை அவன் என்ன பண்ணல, தள்ளவும் இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், பரவாயில்ல லேயாவும் இருக்கட்டும் என்று தான் சொல்லி லேயாவை அது ஆண்டவருடைய தீர்மானம் லேயாவும் இருக்க வேண்டும் என்று தான். ರಾಹೇலும் இருக்கணும், ರಾಹೇಲು ಇರಬೇಕಾಗಿತ್ತು. ಆದರೆ ಜೊತೆಗೆ ಯಾರು ಇರಬೇಕು? ಲೇಯಾಲು ಇರಬೇಕು ಅಂತ ಯಾರ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು? ಹೌದು, ತಂದೆ ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು ಅಂತ ಹಾಡು ಹೇಳ್ತೀವಿ. ಆದರೆ ತಂದೆ ತನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ಲೇಯನ್ನ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇಟ್ಬಿಟ್ರೆ ಅವಳನ್ನ ಏನು ಮಾಡಲ್ಲ, ಜಾಸ್ತಿ ಹೆಚ್ಚಾಗಿ ನಾವು ನಮಗೇನು ಇಷ್ಟನೋ ಅದನ್ನೇ ನಾವೇನು ಮಾಡ್ತೀವಿ, ನಾವು ಪ್ರೀತಿಸ್ತೀವಿ ಇಲ್ವಾ? ஆண்டவர் செய்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்குள்ளே சில லேயாளை வைக்கிறார் என்றால் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம அதை அவ்வளோ கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்போம். ஆனால் நமக்கு எது விரும்புகிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம், நாம் அதை மேன்மையாய் நம்ம எடுத்து அதை தான் ரொம்ப நம்ம நேசிக்க நம்ம சில நேர காரியங்கள். ஆனால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதமாய் அது இருக்கும். உங்க சித்தம் நடக்கும்போது அது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அது என்னவா இருக்கும், அது பெரிய காரியமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், லேயா ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ராகேல் இவன் இஷ்டப்பட்டான். அதை பார்த்து அவளை பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? முதல் பார்வையில் பார்த்தோன்னே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ಲವ್ வந்துருச்சு. ಮೊದಲನೇ ಸಲ ನೋಡಿದ ತಕ್ಷಣವೇ ಅವನಿಗೆ ಅನ್ನಿಸ್ತಾ ಇತ್ತು, ಓ ಇವಳೇ ನನಗೆ ಏನಾಗಿರಬೇಕು, ಹೆಂಡತಿ ಆಗಿರಬೇಕು. ஆனால் பார்க்கிற நாட்களிலே நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் லேயாக்கு தான் யார் பிறந்தா, யூதா பிறந்தா. அப்படி யூதா யாருக்கு பிறந்தா? அப்படி லேயாளுக்கு பிறந்தா. அப்படி இந்த யூதா மூலியம்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார். அல்லேலூயா. ராகேல் பெற்ற குழந்தையில கூட ஆண்டவர் இந்த பூலோகத்தில் வரல. ஆனால் லேயா பெற்றெடுத்த அந்த யூதாவின் வம்சத்தில் தான் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார்.
அதுதான் நம்ம இந்த கிறிஸ்துமஸை நாம் கொண்டாட போகிறோம். இதை நாம் பார்க்கும்போது யார்தான்? லேயானோட குழந்தை தான். அப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதம் அது பெருசா இருக்கும். ராகேலோட ஆசீர்வாதம் நீங்க வாழ்க்கையில் பார்க்கும்போது, நீங்கள் அப்படியே நீங்க கீழே வாசிக்கும்போது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஆதிகாண்டா 49:38. 49:38. 38 ಇಲ್ವಲ್ಲ? ಹೌದಾ? ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ಹಂಗಾರೆ ನಾನು ನೋಡ್ತೀನಿ. 49 வாசிங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோட சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எண்ணப்பட்ட நிலத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியா இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோனின் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினான். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபேக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினேன். அங்கே நான் யார் அடக்கம் பண்ணினேன்? லேயாளை அடக்கம் பண்ணினேன். சொந்த நிலமும் அந்த நிலமும் அதில் இருக்கிற குகையும் ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்டது என்றார். போதும். எத்தனாவது வசனம்? எத்தனாவது அதிகாரம்? 49:29. உங்ககிட்ட இருக்குங்களா? எடுத்துட்டீங்களா? வாசிங்க. இல்லைங்க, அங்க வாசிக்கிறாங்க, கொடுங்க, வாசிக்கிறேன். ಸ್ವಕೀಯ ಸ್ಮಶಾನ ಭೂಮಿ ಆಗುವುದಕ್ಕೆ ಕೊಂಡುಕೊಂಡನು. ಅಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಮನಿಗೂ ಅವನ ಪತ್ನಿಯಾದ ಸಾರಳಿಗೂ ಸಮಾಧಿ ಆಯಿತು. ಅಲ್ಲಿ ಈಸಾಕನಿಗೂ ಅವನ ಹೆಂಡತಿಯಾದ ರೆಬಕ್ಕಳಿಗೂ ಸಮಾಧಿ ಆಯಿತು. ಅಲ್ಲಿ ನಾನು ಲೇಯಳನ್ನು ಹೂಣಿಟ್ಟೆನು. ಅಲ್ಲಿ ನಾನು ಏನ್ ಮಾಡಿದೆ? ಲೇಯಳನ್ನು ಹೂಣಿದೆನು. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಏನ್ ಮಾಡಿ? ನನ್ನನ್ನು ಸಮಾಧಿ. வயசாகதான் அவன் புரிந்து கொள்ளுகிறான், ராகேலுக்கு விட லேயா என்னவா இருந்தது? அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருந்தது என்று. ராகேலை எங்க புதைச்சாங்க? அவளை பெத்லஹேம்ல புதைச்சாங்க. போற வழியில ராகேலை புதைச்சாங்க. இவன் சொல்லல, ராகேல் எங்க புதைச்சாங்களோ அங்க கொண்டுட்டு போய் என்ன பண்ணுங்க, என்னை புதைங்க என்று யாக்கோபு சொல்லல. அவன் சொல்லுகிறான், எங்க என் பிதா, எங்க என் லேயால் புதைச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, என்னையும் கொண்டுட்டு போய் நீங்க புதையுங்க அப்படின்னு அவன் வயசான காலத்துல அவன் யோசிக்கிறான். அவனுடைய யோசனைகள் வருகிறது. இது மேன்மையான லேயா கொடுத்தது எனக்கு ஆண்டவர், அது ஒரு நல்ல ஆசீர்வாதம் தான். இவன் வேலை செஞ்சது 7 வருஷம். யாருக்காக? ராகேலுக்காக தான். மறுபடியும் 7 வருஷம் ராகேலுக்காக தான் அவன் வேலை செய்கிறான். பார்க்கிறான், முறுமுறுக்கிறது இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? 14 வருஷம் அவன் என்ன பண்ணுறான்? அவன் வேலை செய்கிறான். Hey, sit down. Either sit in the front or go back. அப்போ அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவன் எல்லாமே பண்றான். நான் கடைசியில பார்க்கும்போது அந்த காலத்துல எல்லாம் புதைக்கணும் என்றால் அது ஒரு பெரிய காரியம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு.
அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய பிதா எங்கே புதைச்சிருக்கிறாங்களோ அங்கே தான் கொண்டுட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னுடைய பிதா என்னுடைய தாத்தாமார்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அப்போது அவ்வளோ ஒரு விசேஷமான காரியம். அப்போ அவ்வளோ பெரிய விசேஷமான காரியம். இவன் ராகேல் இடத்துல போய் என்னை புதைங்கன்னு சொல்லல, இவன் சொல்றான் லேயா எங்க புதைச்சிருக்கிறாங்களோ அங்க புதைங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் கடைசி நாட்களிலே பார்க்கும்போது அதன் மூலியமா தான் ஆண்டவர் இரட்சகர் பிறந்தார். அதன் மூலியம் தான் இவனும் அறிந்து கொண்டான் இந்த ஆசீர்வாதம் மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் தான் என்று. நான் கேட்டது ராகேல், ஆனால் அதுக்கு விட ஒரு மேன்மையான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ನಾನು ಒಂದು ಕೇಳಿದೆ, ಆದರೆ ದೇವ್ರು ನನಗೊಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು, ತನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನಗೊಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟರು. ಆ ಉತ್ತರ ನಾನು ಕೇಳಿದಕ್ಕಿಂತ ಅದೇನವಾಗಿತ್ತು, ಅದು ಉನ್ನತವಾಗಿತ್ತು. ಇದನ್ನು ನಾನು ಯಾವಾಗ ಅನುಭವಿಸಿದೆ ಅಂದರೆ ಎಲ್ಲ ಮುಗಿದ ಮೇಲೇ ಗೊತ್ತಾಯಿತು ದೇವ್ರು ಮಾಡಿದ್ದು ಒಳ್ಳೇದಕ್ಕೆ. ஹல்லேலூயா. அவன் அப்போ புரிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், லேயா இடத்துல என்னை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுங்க, என்னை விதைங்கள். அதுபோல நம்முடைய கேள்விகளுக்கு ஒரு லேயாவாக ஆண்டவர் சில நேரம் கொடுக்கலாம். அதை நம்ம எப்போ புரிந்து கொள்ளுகிறோம், அதுதான் இம்பார்ட்டன்ட். இது உண்மையான ஒரு ஆன்சரா, ஆண்டவர் எனக்கு இதுதான் பதில் கொடுத்தாரா என்று அவன் யோசிக்கலாம். அப்போ தேவன் செய்கிற சில காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சில லேயாக்களை நாம் என்ன பண்ணணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசேப்பை பார்க்கிறோம், அவன் என்ன பண்ணுகிறான், அவன் கனவு காண்கிறான். என்னன்னு கனவு காண்கிறான், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவான், Joseph will have a dream wherein all the brothers are bowing down, even his father and mother they bow down. இல்லைங்களா? யோசேப்பின் கனவுல தன்னுடைய பிதாவும் தன்னுடைய தாயாரும் என்ன பண்றாங்களாம், அவர்கள் பணிந்து கொள்ளுகிறார்கள். ಯೋಸೇಫನ ಕನಸು ಏನಾಗಿತ್ತು ಅಂದರೆ, ತನ್ನ ಎಲ್ಲ ಸಹೋದರರು ಮತ್ತು ತಂದೆ ತಾಯಿ ಎಲ್ಲರೂ ಏನು ಮಾಡ್ತಾರೆ, ಅವನಿಗೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನಿಗೆ ಕನಸು ಬಂದಿತ್ತು. ಅದನ್ನು ಹೇಳ್ತಾನೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ಅವನು ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾನೆ. ಆದರೆ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅದು ಏನು ನಡೆಯೋ ಥರನೇ ಇಲ್ಲ, இல்லைங்களா? ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன, அது நடக்கவே மாட்டேங்குது. அவன் என்ன கனவு கண்டானோ, அவன் எல்லாரும் அவனை நமஸ்கரிப்பாங்க என்ற கனவு கண்டான். ஆனால் அவன் எங்கே இருந்தான், ஜெயிலில் இருந்தான். ಎಲ್ಲವನ್ನು ಕನಸು ಕಂಡ, ಆದರೆ ಅವನು ಎಲ್ಲಿದ್ದ, ಅವನು ಹೌದು சிறைச்சாலைಯಲ್ಲಿ ಅವನು ಇದ್ದ. அப்போ அப்படி பார்க்கும்போது சில நேரம் நாம் ஜெபிக்கிற ஜெபம், நமக்கு வந்திருக்கிற தீர்க்க தரிசனம் அது என்னவா இருக்கும், நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும், ஒரு லேயால போல இருக்கும். கனவு வேற மாதிரி இருக்கும், நாம் ஜெபிக்கிறது வேற மாதிரியா இருக்கும். ஆனால் நமக்கு கஷ்டங்கள் மேல் கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கும். இல்லை ஆண்டவரே பேசியிருப்பான், நீ என்ன பண்ணிடுவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை. ஐயோ இந்த பிரச்சனை, எப்போ இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவேன் அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம், இல்லைங்களா? அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் அங்கே நடக்கிற நடத்தைக்கும் என்ன இருக்காது, ஒரு கனெக்ஷனே இருக்காது. ஆனாலும் ஒன்று மாத்திரம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், அப்பேற்பட்ட நீங்கள் ஒரு சிறைச்சாலையில் இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அது உண்மையாக இருக்க வேண்டும். ನೀ ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ಹೇಗಿರಬೇಕು, ಅದು ಸತ್ಯವಾಗಿರಬೇಕು. ಅಯ್ಯೋ ಯಾಕೆ ನಾನು ಹಿಂಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಅಲ್ಲ, ಯಾಕಂದರೆ ನೀವು ಆ ಥರ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಓದಿ, ಅದೇ ಆದಿಕಾಂಡ 39ನೇ ಅಧ್ಯಾಯ 20 ಓದಿ. அவன் வாசிங்கள்.
யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். ஆமா, அவன் எங்க இருக்கிறான்? இப்போ சிறைச்சாலையில இருக்கிறான். அவன் இருக்க வேண்டிய, அவன் கனவு பார்த்தா அவன் ராஜாவாய் இருக்கணும், அவங்க ಅಣ್ಣನ ತಮ್ಮಿಗಳೆಲ್ಲ வந்து ನಮಸ್ಕಾರಂ பண்ணணும். ಅವ್ನು ನೋಡಿದ್ದ ಒಂದು ದೃಶ್ಯ ಏನಂದ್ರೆ, ಅವನ ಎಲ್ಲ ಸುತ್ತಲೂ ಏನು ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು? ನಮಸ್ಕಾರ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಆದರೆ ಅವನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ? சரமனையிலிದ್ದಾನೆ. அப்போ கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், நீங்களும் ஒரு சரமனைக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்க இருக்கலாம். ஆனாலும் அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போட இருந்து, கர்த்தரோ என்னவா இருந்தா? அப்படியா, யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். போதும், வாசிங்க இப்போ நீங்க. ಆದರೂ ಯೆಹೋವನು, ಹೌದು, ಯೋಸೇಫನ ಸಂಗಡ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಇವಾಗ? யோசேப் எಲ್ಲಿದ್ದಾನೆ? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்போ நீங்கள் பிரச்சனைகள் மேல் இருந்தால், உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால், அந்த பிரச்சனைக்குள்ள யார் இருக்கிறா? ஆண்டவர் இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் என்னை கைவிடப்பட்டுட்டேன், ನೀವು ತಿಳ್ಕೊಬೋದು, ಅಯ್ಯೋ ನನ್ನನ್ನು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು? ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು, ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು, ನಾನು ಈ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ದೀನಿ, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದರೆ ಈ ಥರ ಉತ್ತರ ನನಗೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾನು ಅರಣ್ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಆದರೆ ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೀನಿ? ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. ನೀವು ಅರಣ್ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ದೇವ್ರು ಅಲ್ಲಿ ಇರ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ನೀವು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇರೋದಕ್ಕಿಂತಾನೇ ದೇವ್ರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. உங்களுடைய சித்தத்தின்படி நீங்கள் அந்த நாளிலே அரண்மனையில் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல யார் இருந்திருக்க மாட்டா? அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இருக்க மாட்டார். நீங்கள் இங்கே இருக்கும்போது ಅದಕ್ಕೆ தான் என்ன ಕಷ್ಟ வந்தாலும், ಯಾವ ಕಷ್ಟ ಬಂದರೂ ನಿಮಗೆ யார் தயை ಇದೆ ಅಲ್ಲಿ? நீங்கள் வாசிங்க, அங்கே கீழே வாசிங்கள். அவன் அந்த சரண்மனையில் இருக்கும்போது ಹೌದು, ದಯ ದೊರಕುವಂತೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರಂತೆ? தேவரு ಮಾಡಿದ್ರು. உங்களுக்கு கஷ்டம் வரலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாரு. ஏன்னா ஆண்டவர் அந்த கஷ்டத்துக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு ஆமா கஷ்டம் இருக்குது, துக்கம் இருக்குது, எனக்கு நோவு இருக்குது, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை இருக்குது என்று சொல்லி நீங்க அழுக அல்ல, அந்த இடத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் அரண்மனையில் இருக்கும்போதும் ஆண்டவர் அவன் மேலே தயவு செய்யும்படியாக, கருணை செய்யும்படியாக ஆண்டவர் அவனுடைய எஜமானுக்கு என்ன பண்ணாரு? ஒரு அனுமதியை கொடுத்தார். You might be in lot of problems, you might be in tears, you might be in everywhere, but there God is always there in that problem. அந்த பிரச்சனைகளுக்குள்ள, அந்த சிறைச்சாலையில ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தார்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளேயும், உங்களுடைய வேதனைகளுக்குள்ளேயும், உங்களுடைய கண்ணீர்களுக்குள்ளேயும் என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நிலைமையில போகும்படியாக ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார்னா, ஆண்டவர் வராமல் அனுமதி கொடுக்க மாட்டார். ದೇವರು ನೀವು ಆ ದಾರಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ಅನುಮತಿಯನ್ನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ರೆ, ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಜೊತೆಗೆ ಬರೋದಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಆ ಅನುಮತಿಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ನೀವು ಕಷ್ಟದಿಂದ ನೀವು ಸತ್ತೋಬಾರ್ದು ಅಂತ ಅಲ್ಲ, ಅದ್ರ ಜೊತೆಗೆ ನಾನು ಇದೀನಪ್ಪ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಕೊಡ್ತಾರೆ. அல்லேலூயா. அந்த இடத்துல அவனுக்கு அது லேயாவா தான் இருந்தது. அவனுக்கு அது லேயாவா தான் இருந்தது. அவனுக்கு அது விருப்பம் இருந்திருக்குதோ இல்லையோ தெரியல. ஆனால் என் தேவன் எது செய்தாலும் பரவாயில்லைங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் அந்த இடத்துல இருந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனுக்கு விட்டார்.
மூன்றாவது மனிதனை பார்க்கலாம். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியன்ஸ் 2 கொரிந்தியன்ஸ் 12th chapter 8th verse. 2 Corinthians 12th chapter 8th verse. 12th chapter 8th verse. 2 ಕೊರಿಂಥಿಯನ್ 12:8. ಅದು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂದು 3 ಸಾರಿ ಕರ್ತನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡೆ. ಹೌದು, ನಾನು ಎಷ್ಟು ಸಲ ಕರ್ತನ ಬೇಡಿಕೊಂಡೆ? 3 ಸಲ. ಏನು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ? ಈ ಪೀಡೆಯು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಎಷ್ಟು ಸಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ? 3 ಸಲ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ. ನನ್ನ ಕೃಪೆಯೇ ನಿನಗೆ ಸಾಕಪ್ಪ. ಪೀಡೆ ನಿನ್ನ ಜೊತೆಗಿದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ನನ್ನ ಕೃಪೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇದೆ. அப்போ அவன் 3 தடவை கேட்கிறான். வாசிங்க. இல்லை போதும், தமிழ் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்தில் ஒரு முள்ளை கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தடவை தேவனிடத்தில் நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ಣமாய் விளங்கும் என்றார். ಇವನ್ என்ன ಜೆಬಿಕ್கிறாನ್? ಇವನು ಏನಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾನೆ? ಪೀಡೆನ ತೆಗ್ದಾಕು ಅಂತ. ಆದರೆ ದೇವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಆ ಪೀಡೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರಲಿ, ಆ ಪೀಡೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ. ಯಾಕಂದರೆ ಪೀಡೆ ಎತ್ಬಿಟ್ರೆ ನೀನು ಪೀಡೆ ಆಗೋಗ್ಬಿಡ್ತೀಯ. ಆ ಪೀಡೆ ಎತ್ಬಿಟ್ರೆ ನೀನೇನಾಗೋಗ್ಬಿಡ್ತೀಯ? ನೀವು ಪೀಡೆ ಆಗೋಗ್ಬಿಡ್ತೀರಾ ಅಂತಾನೆ ದೇವರು. ಪೀಡೆ ಜೊತೆಗಿರಲಿ, ನನ್ನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಸಾಕು. ನಿನ್ನ ಬಲವೀನದಲ್ಲಿ ನನ್ನ ಬಲವು சம்பூர்ணமாகிருத்தது என்று. அப்போ சில முள்ளுகள் இருக்கதான் ஆண்டவர் விரும்புகிறார். சில லேயாக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக தான் ஆண்டவர் அதை வைக்கிறார். ஏன்னா அதன் மூலியமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வரும். ಅದು ಮುಖಾಂತರ ನಿನಗೇನು ಬರುತ್ತೆ? ಆಶೀರ್ವಾದ ಖಂಡಿತವಾಗಿ ಬರುತ್ತೆ. ಕೊನೆಯದಾಗಿ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ, ಈ ಲೇಯ ಇದ್ದಿದ್ದು ನನಗೆ ಒಳ್ಳೆಯದೇ ಆಯಿತು, இந்த பீடையும் கூட இருந்தது, அது ஆமாம் இல்லையா? சிலரெல்லாம் ஜெபிப்பாங்க, ஐயோ எனக்கு அருமையான பொண்ணு, அழகான பொண்ணுன்னு, ஆனால் ஒரு பீடையாக வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, அந்த பீடை மூலம் தான் நீங்கள் பரலோகம் போவீங்க. அந்த பீடை நல்லதான் நீங்கள் எங்கே போவீங்க? ஆமாம், ஐஸ்வர்யா கொடுத்துருந்தா அவன் நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருப்பா. ஸ்ரீதேவியை கொடுத்துருந்தா அவன் எங்கே கொண்டுட்டு போயிருப்பா? நரகத்துக்கு கொண்டுட்டு போயிருப்பா. ஆனால் பீடையை கொடுத்ததுக்கு தான் நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்க. ஹல்லேலூயா! எவ்வளோ பேர்த்துக்கு அர்த்தமாச்சோ என்னவோ தெரியல. சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது என்றால் அது நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் நினைக்கலாம், ஐயோ இல்லையா, விரும்பாமல் இருக்கலாம், அதை நீங்கள் அன்பு செலுத்தாமல் இருக்கலாம். அதன் மூலியமாக யூதா பிறந்தாப்படி. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது வேண்டாம் வெறுப்பாய் நீங்கள் இது என்னத்துக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு நினைக்கலாம். ஆனால் அதுதான் உங்களை என்ன கொண்டுட்டு போகுமா? ஆஹா, எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்று தீர்ந்திடுமோ. ஆஹா, எக்காலம் என்று முழங்கிடுமோ, ஏழை என்று தீர்ந்திடுமோ. அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ, அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ. அவளாய் எங்கு இடுவே எனதுள்ளமோ.
இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நாம கேட்காததும் சிலதை கொடுக்கிறார் என்றால் அது நம்முடைய நன்மைக்கு தான். அதே தான் ரோமர் 8:28 சொல்லுகிறது, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் நிறைவேறுகிற ஒவ்வொரு காரியமும் அது அவனுடைய நன்மைக்காக தான், ஒருபோதும் அது தீமைக்காக அல்ல. அப்பೋ ಅದು ಎல்லாம் ನಡಕರು. ರೋಮರು 8:28 ಮನೇಲಿ ಬೇಕಾದ್ರೆ ಹೋಗಿ ಓದ್ಕೊಳ್ಳಿ. ಓದಿ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವರ ಹಿತಕ್ಕಾಗಿ யாரெல்லாம் தேவனை நேசிக்கிறார்களோ அவங்களுடைய நன்மைக்காக தான் எல்லா காரியமும் அனுகிரகமாக இருக்கும். அப்ப எல்லா காரியம் நடக்குது என்றால் தேவனை நீங்கள் உண்மையாக நீங்கள் நேசித்தால் உங்களுடைய வாழ்க்கையில் லேயாக்கள் வந்தா அது நன்மைக்காக தான், அது ஒருபோதும் அது தீமைக்கே அல்ல. அவருடைய உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படியாக தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು? ನಿಮ್ಮ ಚಿತ್ತ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬೇಕು? ನಡೆಯಬೇಕು. நீங்கள் லேயா கொடுத்தா கூட பரவாயில்ல ஆண்டவரே, ஏனென்றால் எனக்கு தெரியும் அதன் மூலியமாக எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது என்று, அதன் மூலியமாக என்னுடைய பரலோக வீட்டுக்கு நான் செல்லுவேன் என்று சொல்லி அந்த ஒரு காரியம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆபிரகாம் பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய சந்ததி என்னதான் வரும், அது என்ன பண்ணணுமா, யார் மூலியமா தான் அது வரணும்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரு. அது சாராள் மூலியம்தான். அவதான் அவசரப்பட்டுட்டா. யார் அவசரப்பட்டா? சாராள். நமக்கும் சில நேரம் அப்படிதான் அவசரம். ஆசீர்வாதம் நமக்கு என்ன பண்ணிடணும், வந்துடணும். குறுக்கு வழி இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு தான் என்ன பண்ணிட்டா, ஆகாரை கூப்பிட்டு நீ போ அப்படின்னு. ஆகாரை அவளுக்கு என்னவா இருந்தது, ஆசீர்வாதமாக இருக்குல்ல. வருகிற நாட்களில் ஆகாருடைய பிள்ளைகள் எதிரியாக தான் இருந்தார்கள். இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறார்கள். இன்னைக்கும் இஸ்மவேல் ஜனங்கள் கஷ்டத்தோடு தான் இருக்கிறாள். யார் பண்ணின தப்பு? சாராலும் ஆபிரகாமும் தான். ஆபிரகாம் 2 போட்டு நீ ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நீ என்ன பண்ணு, நீ கேளு, அதற்காக ஜெபம் பண்ணணும் 2 கொடுத்துருந்தா அப்படின்னா என்ன பண்ணியிருக்காது, இஸ்மவேல் வந்திருக்க மாட்டாங்க. அவன் பரவாயில்ல, சாரா டார்ச்சர் அவ்வளோதான். இன்னைக்கும் அப்பேற்பட்ட டார்ச்சர் உங்களுக்கு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆகார தேடிட்டு போயிடாதீங்க. சாரால் டார்ச்சர் கொடுத்தான்னு ஆகார தேடிட்டு நீங்க போயிடாதீங்க. ஏனென்றால் சாரா மூலியம்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனால் தேவனே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், நிறைவேறணும் அப்பா, இல்லைங்களா? என்ன பாட்டு பாடணும் தெலுங்குல? என்ன பாட்டு பாடினீங்கப்பா? எண்ணி தெளிச்சுனா நான் ஏதி அடிக்கினா அப்படின்னு ஜபம் பண்ணுங்க. நூ சித்தா மீ சித்தா நான் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்றது, நான் జీవితంలో నీ చిత్తమో జరిగేదికి நீங்கள் என்ன பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். நீங்கள் இஷ்டப்படி ஓடிட்டு ஆகாரை தேடிட்டு அங்கே தேடிட்டு இங்கே தேடிட்டு ஓடாதீங்க, இல்லைங்களா? ராகேலை தேடிட்டு நீங்கள் ஓட, அழகாக இருக்கிறா ராகேலுன்னு. உண்மையான ஆசீர்வாதம் லேயா மூலியம்தான். நீங்கள் ராகேலை கேட்டதுக்காக கொடுக்கலாம் ஆண்டவர், ஆனாலும் அவருடைய சித்தத்தின் தான் நடக்கும்.
அதனால அவருடைய சித்தத்தை கேட்டு நாம் ஜெபிக்கும் போது, நடக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தில் என்ன வராது, எந்த குறைவும் வராது, எந்த பிரச்சனையும் எந்த கஷ்டமும் வராது. அதனால அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்குவோம். அவருடைய சித்தத்தை நம்ம கேட்டு அவருடைய வழியிலே, ஆண்டவரே நீர் என்னை உங்களுடைய வழியில் நீங்கள் நடத்துங்க என்று கேட்டு அப்பேற்பட்ட ஒரு ஜீவியம், அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தோடு நாம் தேவனோட நாம் வாழ நம்ம பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை அருமையாக வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ತಂದೆ ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು, ತಾಯಿಯು ನೀನೆ ತಂದೆಯು ನೀನೆ ಪರಾಮರಿಸು, ನನ್ನ ಪರಾಮರಿಸು. ತಂದೆ ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು, ತಾಯಿಯು ನೀನೆ ತಂದೆಯು ನೀನೆ ಪರಾಮರಿಸು, ನನ್ನ ಪರಾಮರಿಸು. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ದೇವನೇ. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ದೇವನೇ. ಈ ಜೀವವು ನೀನೇ, ಉಸಿರು ನೀನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆಯಲು ಓಡಿ ಬಂದೆ ನೀನಲ್ಲಿ ದೇವನೇ. ಈ ಜೀವವು ನೀನೇ, ಉಸಿರು ನೀನೇ ನನ್ನ ಯೇಸುವೇ. ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆಯಲು ಓಡಿ ಬಂದೆ ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವನೇ. ನೀನು ಮನೆ ನನಗಯ್ಯ, ಬೇಯಾರು ಇಲ್ಲಯ್ಯ. ನೀನು ಮನೆ ನನಗಯ್ಯ, ಬೇಯಾರು ಇಲ್ಲಯ್ಯ. ನಿನ್ನ ಚಿತ್ತದಂತೆ ನನ್ನ ನಡೆಸು, ತಾಯಿಯು ನೀನೆ ತಂದೆಯು ನೀನೆ ಪರಾಮರಿಸು, ಎನ್ನ ಪರಾಮರಿಸು. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ ದೇವನೇ. ಯೇಸುವೇ ಯೇಸುವೇ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ತುತಿಪೇ ಸ್ತುತಿಪೇ தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக, நான் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம காத்திருக்கும்படியாக எல்லா வாய்களை திறந்து தேவனை நோக்கி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பொறுமையோடு உடைய வழியில் நடக்கும்படியாக, பொறுமையோடு உடைய சித்தத்தில் நடக்கும்படியாக நீங்க என்ன பதில் கொடுத்திருக்கிறீர்களோ அந்த பதிலை அறியும்படியாக, இதுதான் என் தேவன் கொடுத்த பதில், இந்த கஷ்டம் என் தேவன் கொடுத்த பதில் என்று நான் தேவனுக்கு அந்த பதிலை நான் புரிந்து கொள்ளும்படியாக, தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக எல்லா வழியில் நடத்த ஆண்டவரே, அப்பேற்பட்ட வழியில் நான் நடக்கும்படியாக ஆண்டவர் என்னை வழி நடத்துவீர். இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. முடிவாக மம்மிஜை போய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சர்வ வல்லவரே, சர்வ சிருஷ்டிகரே, நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிறவரே, நிம்மதி தருவரே, ஆலோசனை கர்த்தரே, இந்த பரிசு தோழினாலே அடியார்கள் காண உதவி செய்கிறதற்காக நன்றி ராஜா. எத்தனையோ மக்கள் ராஜா இந்த நாளை காணக்கூடாமல்லப்பா, நேற்றைய தினத்தை கண்டவர்கள் ராஜா இன்றைய தினத்தை காணக்கூடாமல் கத்தாவை மறைந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கத்தாவே அடியார்களை கத்தாவை மற்றும் கிருபையாய் இரக்கமாய் பாதுகாத்து பராமரித்து உடைய சமூகத்தில் அடியார்கள் கத்தாவே உம்மை போற்ற, உம்மை வாழ்த்த, உம்மை ஆராதிக்க நீங்க பாராட்டின
இந்த நல்ல கிருபைக்காக கோடாகோடி நன்றி ராஜா. நீங்கள் நல்லவரும் வல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி. நீங்கள் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி ராஜா. நீ நாளும் கத்தாவே அப்பா நீங்கள் கொடுத்த கத்தாவே சாட்சிகளுக்காக கோடாகோடி நன்றி ராஜா. இன்னும் கத்தாவே அப்பா பெரிய சாட்சிகளை எழுப்ப வேண்டுமா இருக்கு எங்கேயோ ராஜா. அது மாத்திரமல்ல ராஜா, செய்தி கொண்டு வந்த மகனை கருத்தில் வைக்கிற ராஜா. மற்றும் கத்தாவே ஹalleluya ஆசீர்வாதத்தை கட்டிட்டு நல்ல தெய்வம் இனிமேலும் கர்த்தாவே வைக்கப்படுகிறான். நன்றி ராஜா. இந்த வண்ணம் எந்தெந்த இடங்களில் எல்லாம் கர்த்தாவே ஹalleluya இந்த கர்த்தாவே ஆராதனைகள் நடைபெற்று கொண்டுள்ளதோ ராஜா, எல்லா இடங்களிலும் கர்த்தாவே உங்கள் நாமம் மகிமைப்படும்படி வரும் ஒவ்வொரு ஆத்மாக்களும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு கண்டு கொண்டு ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளாய் மாற உதவி செய்யுங்க ராஜா. அநேக புதிய ஆத்மாக்களை கொண்டு அப்பா நீங்கள் அப்படி செய்ய போயிருபடியால் நன்றி 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 ராஜா. ஆமாண்டவரே, எத்தனையோ மக்கள் ராஜா அறியாமல் தெரியாமல் வீணு விருதாமாய் தங்கள் கத்தாவே காலங்களை போய்கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அந்த ஆத்மாக்களும் கத்தாவே அப்பா ஜீவனுள்ள தெய்வமாகவே அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஒரு ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளாய் மாறும்படி கத்தாவே ஒவ்வொருவரையும் கத்தாவே நீங்கள் இந்த இடத்தில் கொண்டு வர வேண்டுமா கெஞ்சிற ராஜா. அதிசயங்களையும் அற்பங்களையும் செய்யுங்கப்பா. உங்கள் நாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க ராஜா. ஆமாண்டவரை மற்றும் காத்த எபினேசன் நீங்கள் இனிமேலும் காத்துள்ள தெய்வமாக இருக்கிறவடையால் கோடாகோடி நன்றி 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 ராஜா. எல்லா சோத்திரம் துதி கன மகிமை மேன்மை யாவையும் வைக்க செலுத்தணும் ராஜா. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் என்பவல்ல நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக என் மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாக என் மாத்திரம் கருணை ஆசிவரே ஸ்தோத்திரம் என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.